இன்றைக்கி வெந்தயக்கீரை கைமாவோட செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சம் அரை தக்காளி பழம், அரை வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன், மிளகு பொடி ஒரு அரை ஸ்பூன், பட்டை கிராம்பு பவுட்ரு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு இப்போ செய்ய போகிறோம். வெங்காயமும் தக்காளியும் வெட்டிக்கணும். வெங்காயம் தக்காளி பழம் மிக்சியில் ஒரு அடி அடித்து போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து தாளிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சது, எண்ணெய் ஊற்றணும். வடச்சட்டி காஞ்சது, எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் போடுறோம். எண்ணெய் போட்டு அரைச்சி வச்சதை கலக்கி விடணும். அதில் கொஞ்சம் எண்ணெய் சூடானது கலக்கி வச்சது. அரைச்சி வச்சதை தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் கலக்கி விடணும். கலக்கி வச்சது இந்த இஞ்சி பூண்டெல்லாம் போடணும். இஞ்சி பூண்டு, மிளகா பொடி, கொத்தமல்லி பொடி போட்டு நல்லா கலக்கணும். கலக்கி மட்டன் கை மாவை அது கூட போடணும். போட்டு நல்லா கலக்கிடணும். நல்லா கலக்கிடணும். கலக்கி கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் வேகணும். தண்ணி சேர்த்து வேகணும். எனக்கு அது மாரி வைக்கணும். கொஞ்சம் தேவையான உப்பு போடணும். அவ்வளோதான் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். அது கூட கொஞ்சம் வெட்டி வச்ச தேங்காயை போடணும். அரைச்சி போடணும். ஒரு அரை அரைச்சி போடணும். அரைச்சி வச்ச தேங்காயை அது கூட சேர்த்தணும். சேர்த்து நல்லா கிளறி விடணும். ஒரு 5 நிமிஷம் வேகணும். நல்லா தேங்காய் இது நல்லா வேகணும். மூடி வச்சிடணும். வெட்டி வச்ச கீரையை நல்லா கழுவி அலாசி வச்சு அது கூட சேர்த்து இறக்கணும். கூட ஆட் பண்ணணும். தண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். நல்லா கிளறி விடணும். நல்லா கலக்கணும். நல்லா கலக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். இருட்டில் சிட்டி வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல இவனை தொழுவானா எனும் ஜனத்திற்கு